வெரி குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல்ரைட். ஸோ உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு நம்ம ப்ரோனவுன் பண்ண போறோம். ப்ரோனவுன் என்னது? பிரதிபெயர் சொல். கரெக்டா? ஸோ வி ஆர் கோயிங் டு டூ ப்ரோனவுன். ரைட். ஸோ என்ன ப்ரோனவுன்னா என்னது? அதுலயே ஆன்சர் இருக்கு பாருங்க. ப்ரோனவுன். நவுன். நவுன் என்றது அதாவது நவுனுக்கு பதிலாக நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்றது தான் ப்ரோனவுன். இன்ஸ்டெட் ஆஃப் நவுன். இன்ஸ்டெட் ஆஃப். ஓகே. ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் என்ன? ஃபர்ஸ்ட் நவுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேமிங் வேர்ட்ஸ். எதுக்கெல்லாம் பேருக்கோ அது எல்லாமே நவுன். இந்த பென், இந்த போர்டு, இந்த வாட்ச், வாட் எவர் யூ சி, இட்ஸ் ஆல் நவுன். கரெக்ட். ஓகே. ஸோ உங்க பேரு, என் பேரு எல்லாமே நவுன். ரைட். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ராம். ராம் இஸ் a boy. ஓகேங்களா? ராம் ராம் இஸ் going to school. Ram is going by bus. இப்படின்றது ஒரு 3 சென்டென்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நான் ராம் ராம்னு சொல்லி அந்த பையனோட பேர் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியலையா? தெரியுது தானே நம்மளுக்கு? தெரியுதா இல்லையா? So we are finding it very odd. So every time I am saying Ram, 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 Ram. அப்போ ராமுக்கு பதிலா, அதாவது ராம் என்னது? ராம் ஒரு நவுன். கரெக்டா? ராம் ஒரு நவுன். ஸோ இந்த நவுனுக்கு பதிலா நான் என்ன உபயோகிக்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ராமுக்கு பதிலா நான் என்ன கொடுக்கலாம்? ஹீ. ஹீ இஸ் கோயிங் டு ஸ்கூல். ஹீ இஸ் கோயிங் பை பஸ். சொல்லலாம் தானே? அப்போ ராமுக்கு பதிலாக நான் உபயோகிச்சது இதுதான் ப்ரோனவுன். என்னது? இதுதான் ப்ரோனவுன். ஓகே. ராமுக்கு பதிலாக உபயோகிக்கிறது தான் இங்க. அதாவது ராம் யாரு? ராம் ஒரு நவுன். சோ நவுனுக்கு பதிலா உபயோகித்தது தான் பிரதிபெயர் சொல். பெயர் சொல், பிரதிபெயர் சொல். இப்போ இங்க ராமுக்கு பதிலாக இங்க நானு ரியா அப்படின்ற ஒரு பொண்ணோட பெயரை எழுது. ரியா இஸ் அ பாய் சொல்லுவோம் இல்ல? கண்டிப்பாக இல்லை. ரியா இஸ் அ கேர்ள். அப்ப ரியாக்கு பதிலா இங்க என்னவா எழுதலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். ரியாக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? ஷீ இஸ் அ ஷீ இஸ் கோயிங் டு ஸ்கூல். ஷீ இஸ் கோயிங் பை பஸ். எழுதலாமா? அப்போ ஃபெமினைன் ஜெண்டரா வந்தா ஷீ எழுதலாம். மாஸ்குலைன் ஜெண்டர் வந்தா ஹீ எழுதலாம். எழுதலாம் தானே? ஓகே. சோ இப்போ ராமும் வராங்க, ரியாவும் போறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இங்க ராம் புரிச்சு என்ன பண்ணலாம்? நம்ம இங்க ராம் அண்ட் ரியா ஆர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எழுதுறோமே. ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, பஸ்ல போறாங்க. ஸோ இங்க என்னவா நீங்க எழுதுவீங்க? இங்க என்ன என்ன ப்ரோனவுனா? இந்த நவுனுக்கு பதிலா எந்த ப்ரோனவுன் எழுது? ஆமா, டெல் மீ. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ராம் நீங்க தானே சொன்னீங்க மேம் ராமுக்கு பதிலா ஹீ எழுதுங்க. ஹீ அண்ட் இங்க ரியாக்கு பதிலா ஷீ எழுதுங்க. ஹீ அண்ட் ஷீ ஆர் கோயிங் டு ஸ்கூல். இப்படி சொல்லலாமா? கண்டிப்பாக அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? தனிப்பட்ட முறையில ராம் வராங்க இல்ல ரியா வராங்கன்னா ராமுக்கு பதிலா ஹி, ரியாக்கு பதிலா ஷி. ஸோ ப்ளூரல், அதாவது இந்த ஒண்ணுக்கு மேல அங்க பீப்புளோ இல்ல திங்ஸோ இல்ல எந்த நவுனோ ப்ளூரல்ல இருந்ததுன்னா, ப்ளூரல்ல இருந்தால், ஒருமை பெண் எல்லாமே உங்களுக்கு ப்ளூரல்ல இருந்தா
நீங்கள் அதை தே என்றுதான் எழுதணும். they are going to school, they are going by bus. ஓகேங்களா? கிளியரா? ஸோ ராம் அண்ட் ரியா அப்படின்னு ஒரே வேற ஜெண்டர் இருந்தாலும் மேஸ்குலைன் ஜெண்டர் ஃபெமினைன் ஜெண்டர் ரெண்டுமே இருக்கு. பட் உங்களுக்கு அவங்க ஒரு அதாவது ரெண்டு வேற ஜெண்டர்ஸ், ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இங்க நீங்க பார்க்க வேண்டியது சிங்குலர் இருக்கா இல்ல ப்ளூரல் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க வந்து அந்த இதை எழுதணும். ஓகேங்களா? கிளியரா? எஸ். இப்போ இங்க ராம் ரியா என்ன பண்ணலாம்னா இதே சென்டென்ஸ் வச்சே நாங்க பாருங்களேன். சரி, இது யாரை பத்தி பேசுறோங்க? அவங்கதான் சப்ஜெக்ட். இப்போ இங்க ராம் பத்தி பேசினா ராம் தான் சப்ஜெக்ட், ரியா பத்தி பேசினா ரியா தான் சப்ஜெக்ட், ராம் அண்ட் ரியா பத்தி பேசினா ராம் ரியா ரெண்டு பேரும் தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? யாரை பத்தி நம்ம பேசுறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ரைட். இப்போ இங்க ராம் இருக்காங்க, கமா ரியாவும் இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க, அண்ட் ஐ. ராம் ரியா அண்ட் ஐ மூணு பேர் இருக்கீங்க. ஆனா முக்கியமா நோட் பண்ண வேண்டியது நீங்களும் இருக்கீங்க, ஐ. இந்த நீங்களும் அங்க இருந்தா நீங்க இங்க தேன்னு போடக்கூடாது. மிஸ் நீங்க தானே மிஸ் சொன்னீங்க ஒருத்தருக்கு மேல எழுந்தா தே எழுதுங்க, அது எழுதக்கூடாது, இது தப்பு. ஓகே, யூ ஷுட் நாட் ரைட் லைக் தட். அப்போ என்ன எழுதலாம்? என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணானா we we are going to school, we are going by bus. புரிஞ்சுதுங்களா? நீங்களும் அதுல இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பாக அதுல வி என்ற ஆப்ஷனை கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே. சோ மிஸ் நீங்க ப்ளூரலா இருந்தா நம்ம வந்து தே போடணும் கிடையாது. நீங்களும் இருந்தா வி, நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். அவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் நீங்க அதுல இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போறேன், நம்ம வீட்டுக்கு வராங்க. ஓகேங்களா? சோ நம்ம வி ஆர் கோயிங் டு த சினிமா. நான் இப்போ நீங்க இன்னொன்னு முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, என்னைக்குமே நீங்க ஐன்றது மத்தவங்களோட வந்தா இப்படி எழுதக்கூடாது. ஐ கமா ராம் ஆண்ட்ரியா இப்படி எழுதக்கூடாது. ஆர் கோயிங் டு ஸ்கூல் இப்படி எழுதக்கூடாது. ஓகேயா? ஐ ராமன் இப்படியும் எழுதக்கூடாது. ராம் கமா ஐ ஆண்ட்ரியா. ஐ நடுவுலயும் ஃபர்ஸ்ட்லயும் வராது. ஐ எப்பவுமே எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து ஐ நீங்க போடுறதா இருந்தா லாஸ்ட்ல தான் போடணும். புரியுதுங்களா? சோ ராம் ரியா ரீட்டா ராகேஷ் எத்தனை பேர் இருந்ததுன்னா அண்ட் ஐ ஆர் கோயிங் டு. ஸோ இந்த மாதிரி அத்தனை பேரும் சொல்லி நம்மளையும் சொல்லி நாங்க இங்க போறோம், அப்படி பிக்னிக்கு போறோம் அந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலா அதுக்கு இந்த இவ்வளோ பேரோட பெயர் சொல்லி ரிப்பிட்டேஷன் பண்ண வேண்டாம் தான் நம்ம ஒரு ப்ரோனவுனை யூஸ் பண்ணிட்டோம்னா இட்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் நாங்க எல்லாரும் போறோம் அந்த பிக்னிக்கு, ஆர் நாங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போறோம், நாங்க எல்லாரும் பஸ்ல போறோம் அப்படின்னு இங்க அர்த்தத்தை சொல்லுது. கிளியரா? கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்கூல், வி ஆர் கோயிங் பை பஸ். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஆல் ரைட். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஹி எப்படி எழுதணும்னு பார்த்தோம், ஷி எங்க எழுதணும்னு பார்த்தோம், தே எங்கன்னு எழுதணும்னு பார்த்தோம், வி எங்கன்னு பார்த்தோம். இப்ப நம்ம இட்ன்ற ப்ரோனவுனை பார்த்துடலாமா? இப்ப இட்ன்றது எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதெல்லாம் எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, எழுதணும்னா காப்பி பண்ணிக்கோங்க, நான் வெயிட் பண்றேன். முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? சோ இங்க ஐன்றது வந்தா வின்னு எழுதணும், வெறும் ராம் அண்ட் ரியா இருந்தா தேன்னு எழுதணும், வெறும் ராமா இருந்தா ஹீன்னு எழுதணும், வெறும் ரியாவா இருந்தா ஷீன்னு எழுதணும். ஆல் ரைட். ஸோ நான் 2-3 வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போர்டை ரப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்ன்றத ப்ரொனவுனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்ப்போம். இப்போ the cat is drinking milk இப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்ப இந்த கேட்டுக்கு பதிலா நான் அந்த கேட்டோட
எனக்கு ஜெண்டர், அதாவது எனக்கு அதோட ஜெண்டர் தெரியும், அது மாஸ்குலைன் ஜெண்டரா ஃபெமினைன் ஜெண்டர்னா நான் இங்க he is drinking milk இல்லாட்டி she is drinking milkன்றதை நான் எழுதலாம். இப்ப என் பூனைக்குட்டி அது வந்து ஒரு ஆஹ் பெண் பெண் பூனைக்குட்டினா நான் இங்க ஷீ இஸ் ட்ரிங்கிங் த மில்க்னு சொல்லுவேன். அது ஒரு ஆண் பூனைக்குட்டினா ஹீ இஸ் ட்ரிங்கிங் த மில்க்னு சொல்லுவேன். ஆனா நம்மளுக்கு அதோட ஜெண்டர் தெரியாது, அது ஆணா பெண்ணா எனக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன எழுதலாம்னா நம்ம இங்க இட் இஸ் ட்ரிங்கிங் மில்க் அப்படின்னு எழுதலாம், தாராளமாக எழுதலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு பறவை, இங்க ஒரு பறவை பறக்குது. ஓகேங்களா? சோ பறவை பறந்துட்டு இருக்கு. பறவை பறக்கும் போது நான் வந்து இந்த பறவையை பார்த்துட்டு இது ஒரு ஆண் பறவை, இது ஒரு பெண் பறவை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்ல முடியாது. அது ஒரு ஆணா பெண்ணா எனக்கு தெரியாது அந்த பறவையை பார்த்தா. சோ நான் வந்து அத இட் இஸ் ஃப்ளையிங், இட் இஸ் ஃப்ளையிங். நவுனா சொல்லும் போது பேர்ட் இஸ் ஃப்ளையிங் ஹை இன் த ஸ்கை, இந்த ஸ்கை அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த பேர்டுக்கு பதிலா இட் இஸ் ஃப்ளைங் ஹை இன் த ஸ்கை எழுதலாம் தானே? ஆமாமா இல்லையா சொல்லுங்க. ஸோ இந்த பேர்டுக்கு பதிலா நான் என்னவா சொல்லலாம்? இட் இஸ் ஃப்ளைங் ஹை இன் த ஸ்கை கண்டிப்பாக எழுதலாம். ஆமாம் தானே? ஓகே, கேன் ஐ ரைட் லைக் தட்? இட் இஸ் flying high in the sky. Yes, I can definitely write it. ஓகே, ஸோ இந்த பேர்டோட ஜெண்டர் தெரியாதனால நான் இட்டுன்னு எழுதுவேன். பட் ஒரு மனுஷனை பார்த்தா, ஒரு ஹியூமனை பார்த்தா, அவங்கள பார்த்த உடனே ஹி ஆர் ஷீ எழுத முடியும் நம்மளால. ஸோ ஒரு மனுஷனை பார்த்துட்டு இட் இஸ் கம்மிங் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. ஹீ இஸ் கம்மிங் ஆர் ஷீ இஸ் கம்மிங் தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ மனுஷங்களுக்கு, ஹியூமன் பீங்ஸ்க்கு இட்ன்றது யூஸ் பண்ண கூடாது. பட் வேறஸ் ஃபார் அனிமல்ஸ், இப்போ இந்த பென் இருக்கு, இட் இஸ் ரைட்டிங் வெல் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த பெண்ணை பார்த்துட்டு இட் இஸ் ரைட்டிங் வெல்ன்றது கண்டிப்பாக நான் சொல்லலாம். ஸோ நான் லிவிங் திங்ஸ் அண்ட் லிவிங் திங்ஸ்ல இந்த அனிமல்ஸ்க்காக இட்ன்றது நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, பிளேசஸ்க்கு கூட இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சென்டென்ஸ் பிளேசஸ்க்கும் எழுதி காமிக்கிறேங்க. பாருங்க, சென்னை is a beautiful city இப்படி எழுதுறேன். ஓகே, இப்ப இந்த சென்னைக்கு பதிலா என்ன எழுதலாம்? இட் இஸ் a beautiful city எழுதலாம் தானே? சோ இந்த இட்ன்றது இது வந்து ஒரு நவுன், அதுக்கு பதிலா யூஸ் பண்ணது இன்ஸ்டெட் ஆஃப் நவுன், அதுதான் ப்ரோனவுன். நவுனுக்கு பதிலாக உபயோகப்பட்டது. இங்க இட் இஸ் பியூட்டிஃபுல் சிட்டி யாரை குறிக்குது? சென்னையை சரி சொல்லப்பட்டது. கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஓகேங்களா? எஸ், எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். பட் ஸோ நம்ம இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்த்துட்டு நம்ம வரலாம். ஸோ இப்போ இருக்கிற ப்ரோனவுன் நீங்க பார்க்க வேண்டியது ஹீ பார்த்துட்டோம், ஷீ பார்த்துட்டோம், இட் பார்த்துட்டோம், ஹீ ஷீ இட். அப்புறமா நம்ம என்ன பார்த்துட்டோம்? தே பார்த்துட்டோம். அப்புறமா வி பார்த்துட்டோம். இப்போ யூ கூட ஒரு ப்ரோனவுன், அதுக்கப்புறமா ஐயும் ஒரு ப்ரோனவுன். ஓகே, இது எல்லாமே என்னன்னா இதுக்கு பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு? இது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஏன் இதை பர்டிகுலரா சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்றேன்னா, இது வந்து இந்த இடத்துல தான் வரும் சப்ஜெக்ட், அதாவது முன்பு எதை பத்தி பேசுறோம். ஓகே, பெர்ஃபார்மிங் த ஆக்ஷன், நாட் ஓகே த டூவர் ஆஃப் த ஆக்ஷன், பெர்ஃபார்மிங் த ஆக்ஷன், அவங்க தான் வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னது? இதுக்கு பெயர் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா? என்னது? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ரைட், சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஸோ லெட்ஸ் see some activity on subject pronoun. இப்போ படிச்சது உங்களுக்கு ஆக்டிவிட்டியில ஐடென்டிஃபை பண்ண முடியுதா நம்ம பார்ப்போம்.
அதுக்கப்புறமா நம்ம வந்து வேற என்ன ப்ரோனவுன் இருக்கிறதோ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நான் என் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லோரும் இப்போ ஆன்சர்ஸ் பண்ணுங்க. இப்போ இங்க சீதா இருக்காங்க. சீதாக்கு நம்ம எந்த ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இட்டா, ஷியா, வியா, தேயா. இட்டுன்றது ஒரு ஹியூமனுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இது கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது இங்க வீனா நீங்களும் அதுல சார்ந்து இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இது கிடையாது. தே எப்ப யூஸ் பண்ணுவீங்க? நிறைய பேர் யூஸ் பண்ண இருக்கும் போது தே. இங்க ஒருத்தர் தான் இருக்காங்க. யார் இருக்காங்க? சீதா. ஸோ சீதாவோட ஜெண்டர் என்னது? ஷீ. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். கரெக்டா? ஈஸியா? ஸோ சீதா ஒரு நவுன். நவுனுக்கு பதிலா உபயோகிக்கிறது தான் ப்ரோனவுன். அதுதான் ஷீ. அடுத்ததாக ராஜ். ராஜ்ன்றது யாரு? ஒரு பையன், அதாவது மேஸ்குலைன் ஜெண்டர். ஸோ கண்டிப்பாக ஹீ தான் உபயோகம். ஸோ நம்ம இதையும் பார்த்துடலாமா, இதை ஏன் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ டிக் பண்ணிட்டேன் ஆப்ஷனை. ஸோ இங்க பார்த்துருவோம். இங்க இட்ன்றது மனுஷங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஹியூமனுக்கும். வி நீங்களும் அதுல இருந்தா. ஷீ கண்டிப்பாக இங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அடுத்ததாக ராம், ராஜ் அண்ட் ஐ. ராமும் இருக்காரு. இது இது ராமன் நினைச்சுப்போமே, இது ராஜ். அண்ட் ஐ, அந்த ஐ இந்த பொண்ணை பத்தி தான் இங்க பேசப்பட்டிருக்கு. ஐ. ஸோ இங்க வந்து நீங்களும் அதுல இருக்கீங்க. ஸோ இங்க இட்டு யூஸ் பண்றீங்களா? ஷியா, தியா, வியா. இட்டு கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டோம், பிகாஸ் இங்க மனுஷங்களுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஹீனா இங்க ஒருத்தருக்காக பேசப்படல. ஸோ ஹீ இங்க ஒரு கேர்ளும் இருக்கா, அதனால ஹீ கண்டிப்பாக வராது. தே. தே நிறைய பேர் இருக்காங்கன்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? தே என்றத டிக் பண்ணிடுவாங்க. பட் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? இங்க நீங்களும் இருக்கீங்க, அதாவது ஐ. இந்த வேர்டு பார்க்கணுங்க. ஐ. ஸோ வி தான் இங்க ஆன்சர். அடுத்ததாக பென். பென்ன்றது என்னது? ஒரு நான் லிவிங் திங். ஸோ பெண்ணுக்காக இப்ப பெண்ணு நல்லா எழுதுது. அப்ப பென் நல்லா ஒவ்வொரு வாட்டியும் பெண்ணு நல்லா எழுதுது. பெண்ணு ப்ளூ கலர்ல இருக்கு. பென் பால் பாயிண்ட் பாயிண்ட். பென் வந்து அரிஸ்டாக் பிராண்டு. அப்படி ஒவ்வொரு வாட்டியும் பென் பென்னு சொல்றதுக்கு பதிலா பெண்ணுக்கு பதிலா உள்ள யூஸ் பண்ற ப்ரோனவுன் இட். இட் இஸ் ரைட்டிங் வெல். இட் இஸ் அன் அரிஸ்டாக் பென். அடுத்ததாக ராம், ராஜ், ராகேஷ், சாம் அண்ட் ஆசாத். இத்தனை பாய்ஸ் இருக்காங்க, பட் நீங்க அதுல இல்ல. தட் இஸ் ஐன்ற வார்த்தை இல்லை. ஸோ நிறைய பேர் இருக்காங்க, ப்ளூரல் இருக்காங்க. ஸோ இங்க ஷீ, இட், வி, தே. ஸோ இதுல எது யூஸ் பண்ணுவீங்க? வி தான் யூஸ் பண்ணுவீங்களா, தே யூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக வி யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா இங்க ஐன்றது இல்ல. இங்க நிறைய பேர் இருக்காங்க, ப்ளூரல் இருக்காங்க. ஸோ இங்க தேன்றதான் யூஸ் பண்ண. கரெக்டா? ஆன்சர் கரெக்டா சொல்றீங்க எல்லாரும். வெரி குட். ஸோ நம்ம ஆன்சர்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். யாராவது தப்பா எழுதிடுறீங்க, ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. சீதா, ஷி. ராஜ், ஹி. ராம், ராஜ் அண்ட் ஐ, வி. பென், இட். ராம், ராஜ், ராகேஷ், சாம் அண்ட் ஆசாத், தே. ஓகேங்களா? எழுதிட்டீங்களா? போலாமா? லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட். இப்போ நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. டேஷ் இஸ் அ கேர்ள். என்ன எழுதுவீங்க? ஹியா, தேயா, ஷியா. எஸ், கேர்ள் வந்துடுச்சு. ஸோ ஷீ இஸ் அ கேர்ள். அடுத்ததாக டேஷ் இஸ் அ பாய். ஸோ என்ன எழுதலாம்? ஹீ இஸ் அ பாய். வெரி குட். டேஷ் ஆர் ஈட்டிங். இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ப்ளூரல் இருக்காங்க. அப்ப என்ன எழுதுவீங்க? ஷியா இல்ல நீங்க இட்டா இல்ல தேயா? தே ஆர் ஈட்டிங். வெரி குட், குட் ஜாப்.
dash is an elephant. He, it, they. எலிஃபண்ட் இங்கே எனக்கு இந்த எலிஃபண்ட்டை பார்த்தோன்னே இது ஃபெமினைன் ஜெண்டரா மாஸ்குலைன் ஜெண்டரா எனக்கு தெரியாது. ஸோ ஒரு எலிஃபண்ட் அப்படின்னு தான் தெரியுது. ஸோ இட் இஸ் அன் எலிஃபண்ட். ஓகே, டேஷ் ஆர் டான்சிங். இங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஹீ வராது, இட்டும் கண்டிப்பாக வராது. இங்க தே ஆர் டான்சிங். ஆன்சர்ஸ் யாருக்கு தப்பா வந்திருக்கும்? எல்லாருக்கும் கண்டிப்பா கரெக்டா வந்திருக்கும் நான் நம்புறேன். யாருக்கா தப்பா வந்திருந்தா ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. இது ஒரு கேர்ள்னால ஷீ இஸ் அ கேர்ள், ஹீ இஸ் அ பாய், தே ஆர் ஈட்டிங், இட் இஸ் அன் எலிஃபண்ட், தே ஆர் டான்சிங். ஓகே, ஸோ உங்க எல்லோருக்கும் உங்களுக்கு இது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ன்றது ஈஸியா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா இங்க இந்த பொண்ணை பத்தி தான் பேசப்பட்டிருக்கு. அதனால ஷீ இஸ் அ கேர்ள் அப்படின்றது அந்த பொண்ணை பத்தி பேசுறோம். அதனால அந்த சப்ஜெக்ட் பத்தி யாரை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட், ரைட்? ஸோ இப்போ நம்ம போர்டுக்கு வந்துட்டு நம்ம இன்னொரு ப்ரோனவுன் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எல்லோரும் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்றது என்னன்னு பார்த்தோம், கரெக்டா? இப்போ நான் ஒரு வாட்டியும் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஏன் சொல்றேன்? சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஏன்னா இன்னொன்னு ஒரு ப்ரோனவுன் இருக்கு which is called as the object pronoun. Subject pronounனா it performs the action. சரிங்களா? இது வந்து receives the action. அப்படின்னா என்ன மிஸ்? receives the actionனா என்ன மிஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன சென்டென்ஸ் பேட்டர்ன் லைக் ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், ஒரு ஆப்ஜெக்ட், அப்படி ஒரு எஸ்னா சப்ஜெக்ட். நான் திருப்பி ஃபுல்லாவே எழுதி காமிச்சிடுறேன். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஓகே, இப்ப சப்ஜெக்ட் யார பத்தி பேசணுமோ அதான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? சோ இப்ப இங்க ராம் கால்ட். கால்டுன்றது என்னது? கூப்பிடுறதும் ஒரு செயல் தானே. அதனால அது ஒரு வேர்ப். ஓகே, வினை சொல்லுன்னு சொல்வீங்களா? சோ ராம் கால்ட், இங்க ராஜ்னு வச்சுக்கோமே. சோ ராஜ் எங்க வந்திருக்காங்க? ஆப்ஜெக்ட்ல வந்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதுதான், இதெல்லாம் என்னது? இது ஒரு நவுன். இந்த நவுன் வந்து சப்ஜெக்ட் இடத்துல வந்திருக்கு. இதுவும் ஒரு நவுன், பட் அது வந்து ஆப்ஜெக்ட் இடத்துல வந்திருக்கு. கரெக்டா? ரைட்? சோ நம்ம இப்ப ராமுக்கு பதிலா ஒரு பிரதிபெயர் சொல்லி எழுதணும்னா நம்ம இங்க வந்து ராமுக்கு பதிலா ஒரு பிரதிபெயர் சொல்லணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இங்க ஹீன்னு எழுதணும். ஹீ கால்ட். இங்கேயும் ராஜுக்கு பதிலா ஹீயா எழுதவும். ராஜ் கால்ட் ஹீ, ஹீ கால்ட் ஹீ. அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஹீ கால்ட் ஹீ அப்படின்ற ஒரு இப்படி ஒரு சென்டென்ஸை நீங்க கேள்விப்பட்ட மாட்டீங்க. இது தப்பு. அப்போ இங்க ராஜுக்கு பதிலா என்ன எழுதலாம்? அதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ராஜுக்கு பதிலா என்ன எழுதலாம் அப்படின்றது. ராஜுக்கு பதிலா என்ன எழுதலாம்னா he called him. என்ன எழுத போறீங்க? him. இந்த him தான் வந்து உங்களோட ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். சோ இது மாதிரி ஹீக்கு வந்து him, அது மாதிரி ஷீக்கு ஹரா வரும். அது மாதிரி அப்படி வரும்னா என்ன அர்த்தம்னா இந்த ஹீ, இந்த அந்த இந்த ராமுக்கு ராம் வந்து இதே ராம் வந்து இங்க வராம இங்க வந்தா திருப்பி ராம் வந்து ஹிம்மா மாறிடுவார். ஏன்னா ராம் எந்த இடத்துல வந்திருக்காரு நம்ம பார்க்கணும். ராம் சப்ஜெக்ட்ல வந்திருக்காரா, ராம் செயலை செய்யறாரா, ராம் செயலை ரிசீவ் பண்றாரா, பிராப்தம் பண்றாங்களா, அதை பார்க்கணும். ஓகேங்களா? ரிசீவ் பண்றாங்களா, who's the doer of the action and who's the receiver of the action நம்ம பார்க்கணும். அதை பார்த்தா நம்ம கரெக்டான ப்ரோனவுன் தெரிஞ்சுக்கலாம். இது கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. ரிப்பீட்னா ஆர்ன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஸோ இப்போ இங்க நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஐ வந்தா மீ வரும். ஐ வந்தா மீ வரும்னா நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. வரும்னா என்ன அர்த்தம்? சப்ஜெக்ட்ல ஐ பத்தி பேசுனீங்கன்னா அது ஐன்னு எழுதணும். ஆப்ஜெக்ட்ல வந்தா அதே மீன்னு வரும். வி வந்தா அஸ்ன்னு வரும். யூ வந்தா யூ தான் வரும். ஷீ ஹர், ஹி ஹிம், இட் தே தெம், தே தெம். இதை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ். ஓகேங்களா? இது நீங்க இந்த 7 ப்ரோனவுன் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஐனா வியா மீயா மாறும், வீனா அஸ், யூனா யூ, ஷீனா ஹர், ஹீனா ஹிம், இட்ஸ்னா இட், தேனா தெம். கிளியரா? எழுதிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ்ல புரிய வைக்கிறேன். வரும் வரும்னா என்ன சொல்ல வர? ஐனா மீ வரும், மீ வீணானா எந்த இடத்துல வருது அப்படின்னு நம்ம பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ரோனவுன் எழுதணும். ஸோ நம்ம சென்டென்ஸா பார்த்து கத்துக்கலாமா இப்போ? ஓகே, எழுதி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நம்ம இப்ப என்ன பண்ணுவோம், போர்டு ரப் பண்ணிட்டு சென்டென்ஸ் எழுதிட்டு உங்களுக்கு இந்த சார்ட் வழியா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த சார்ட் நல்லபடி தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஓகே, ரைட். இப்போ இது கிளியரா உங்களுக்கு தெரியுது. ரைட். இப்போ நான் இங்க சென்டென்ஸ் எழுதி உங்களுக்கு சைமல்டேனியஸ்லி உங்களுக்கு நான் எழுதி காமிக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ நம்ம சென்டென்ஸ் எழுதும். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்க பாருங்க. ராம் called Raj and Ria. ஓகே, இப்ப இங்க ராமுக்கு பதிலா நீங்க என்ன எழுதுவீங்க? ஹி எழுதுவீங்க. ஓகே, ராம் கால்ட். இப்ப இதுக்கு பதிலா ராஜ் அண்ட் ரியா 2 பேர் இருக்காங்க. ப்ளூரல்ல இருந்தா நம்ம தே எழுதணும். பட் இது எங்க வந்திருக்கு? இது சப்ஜெக்ட், இது verb, இது ஆப்ஜெக்ட். ஸோ ராஜ் அண்ட் ரியா எங்க வந்திருக்காங்க? ஆப்ஜெக்ட். ஸோ தே எழுதக்கூடாது. என்னவா எழுதணும் நம்ம? இதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். பிளாக்ல எழுதி இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், ப்ளூல எழுதி இருக்கிறது தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். கரெக்டா? ஸோ நம்ம தே, ஹி, கால், தெம் தான் எழுதணும். கிளியரா? ஓகே, எஸ், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஹீ கால்ட் தெம் தான் எழுதணும். இங்க நீங்க வந்து ஹீ கால்ட் இங்க தே எழுதிட்டீங்கன்னா அது தப்பு. ஏன்னா ஏன் தே எழுதக்கூடாது? தே எங்க யாரு? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இங்க எங்க வந்திருக்காங்க? ராஜ் அண்ட் ரியா ஆப்ஜெக்ட்ல வந்திருக்காங்க. ஸோ இப்படி எழுதக்கூடாது. ஹீ கால்ட் தெம் தான் எழுதணும். கிளியரா? ஓகே, இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? ரைட். இப்போ இன்னொன்னு பார்க்கலாம். இங்க இங்க ப்ளூரலா போட்டுக்கலாம். இங்க வந்து ராஜ் அண்ட் ஐ. ஓகே, கால்ட் வேர்ப் அதே வச்சுக்கலாம். பிகாஸ் நிறைய எந்த வேர்ப் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபையா நம்ம இப்போ மெயினா ப்ரோனவுன் பத்தி ஃபோக்கஸ் பண்றோம். ராஜ் அண்ட் ஐ கால்ட். வேற என்ன பேர் எழுதலாம் இங்க? சீதா அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்க வெறும் ஒருத்தர், இங்க 2 பேர் இருக்காங்க. இப்போ ராஜ் அண்ட் ஐ, ஐ நீங்க இருக்கீங்க. அப்ப இங்க தே கண்டிப்பா வராது. கரெக்டா? இங்க என்ன வரும்? வி. வி கால்ட் சீதா. பதிலா என்ன எழுதுவீங்க? சீதாக்கு பதிலா ஷீ எழுதுவீங்களா, ஹர் எழுதுவீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. ஷீயா ஹரா? யார் எழுதுவீங்க? ஷியா ஹரா? கண்டிப்பாக இது வந்து சீதா ஆப்ஜெக்ட்ல வந்து இருக்கு. ஆப்ஜெக்ட்ல வர்றதுனால இந்த ஹர் தான் இங்க எழுதுவீங்க. ஓகேங்களா? சப்ஜெக்ட்ல வந்தா ஷீ எழுதுவீங்க. அப்போ வி கால்ட் ஹர். கிளியரா? வி கால்ட் ஹர். குட். ஓகே, இன்னொன்னு பண்ணிடலாமா லாஸ்டா? இந்த மாதிரி ப்ரோனவுன் நவுனுக்கு பதிலா வரதுதான் ப்ரோனவுன்னால நான் உங்களுக்கு சென்டென்ஸ்ல நவுனாக எழுதுறேன்.
அந்த நவுனுக்கு பதிலாக நீங்க ப்ரோனவுன் எழுதுறீங்க. பட் எந்த இடத்துல ப்ரோனவுன் வருது, சப்ஜெக்ட்ல வருதா ஆப்ஜெக்ட்ல வருதான்னு நீங்க கவனிக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க அந்த ப்ரோனவுனை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு சென்டென்ஸ் பார்த்துடலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். நீங்க வேற ஏதாவது பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பேரா சொல்லுங்க, ஏன்னா இங்க போர்ட்ல இடம் இல்லை எழுதுறதுக்கு. சியான்னு எழுதுங்க. சியா கால்ட் இங்க ராஜ் அண்ட் என்ன எழுதலாம்? ராஜ் அண்ட் ஐ எழுதலாமா? என்ன எழுதலாம்? ராஜ் அண்ட் மீ. ஓகே, ராஜ் அண்ட் இல்ல, நான் இங்க வந்து நவுன் தான் எழுதணும். ராஜ் அண்ட் ரா ஐ. ஓகே. சோ சியா, சியாக்கு பதிலா முதல்ல எழுதிடலாம். சியா, சியா யாரு? பொண்ணு. ஷீ கால்ட் அஸ். ஏன் ராஜன் ஐ வந்தா, அதாவது நீங்க வந்தா வி எழுதணும். பட் நம்மளுக்கு இங்க ராஜன் ஐ எங்க வந்திருக்காங்க? ஆப்ஜெக்ட்ல வந்திருக்காங்க. அதனால வி எழுதக்கூடாது, அஸ் தான் எழுதணும். ஷீ கால்ட் அஸ். ஷீ கால்ட் மீன்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக எழுதக்கூடாது. ஷீ கால்ட் அஸ். ஓகேங்களா? கிளியரா? நம்ம இப்ப ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? ஆக்டிவிட்டி நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரியும். முதல்ல இப்ப நீங்க இது புரிஞ்சுதான்றது கரெக்டா இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க. சோ இங்க இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு, இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா? இங்க மேல இருக்கிறது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஐ மீன் பிளாக்ல எழுதுறது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்ப நீங்க இங்க டேஷ்ல எழுத வேண்டியது எல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்போ நீங்க வந்து தேக்கு பதிலா என்ன வரும்? இங்க மேல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, தாராளமா சூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், இங்க இருக்கிறதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாமே நீங்க எழுத வேண்டியது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா? இங்க இருக்கிறது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சோ சொல்லுங்க பார்க்கலாம், ஆன்சர் டக் டக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். தேக்கு என்ன வரும்? Come on, tell me. தேக்கு கரெக்ட், தேம் வரும். என்ன வரும்னா என்ன அர்த்தம் இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? யார் அந்த செயலை செய்யறாரோ அவங்கதான் சப்ஜெக்ட்ல வருவாங்க. யார் அந்த செயலை அடையிறாங்களோ அவங்கதான் ஆப்ஜெக்ட்ல வருவாங்க, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இடத்துல வருவாங்க. ஓகேங்களா? இது கண்டிப்பாக மாறி எழுதவே கூடாது. சப்ஜெக்ட்ல இருக்கிறவங்க ஆப்ஜெக்ட்ல வர மாட்டாங்க, ஆப்ஜெக்ட்ல இருக்கிறவங்க சப்ஜெக்ட்ல வர மாட்டாங்க. வந்தா அந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக தப்பாதான் இருக்கும். கீ வந்து என்ன வரும்? ஹிம். இட் என்னவா இருக்கும்? கண்டிப்பா இட்டாவே தான் இருக்கும். ஐ என்னவா இருக்கும்? ஐ வந்து மீ. யூ வந்து யூ ஆக தான் இருக்கும். வி வந்து அஸ். ஷீ வந்து ஹர். சப்மிட் பண்ணலாம் ஆன்சர்ஸ். ஆல்ரைட், ஆன்சர்ஸ பார்த்துக்கோங்க வேணா. ரைட், எழுதியாச்சா? இது போர்ட்லயும் நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அண்ட் இப்போ ஆக்டிவிட்டி மூலியமாவும் நம்ம ரீகேப் பண்ணிட்டோம். இதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன், இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்றதை நம்ம ரீகேப் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ஒரு சின்ன குவிஸ் மாதிரி வச்சிடலாமா உங்களுக்கு? இது நான் பண்ணி காமிக்கிறேன், அடுத்தது நீங்க பண்ணுங்க. ராம் called Raj and
ரீட்டா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். இப்ப ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்ததுன்னா நீங்க முதல்ல பண்ண வேண்டிய வேலையே நீங்க எடுத்துட்டு அத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது ராம் என்னது? இது ஒரு சப்ஜெக்ட். இந்த கால்ட் அது என்னது? ஒரு verb, ஒரு வினை சொல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ராஜ் அண்ட் ரீட்டா. இது என்னது? இது என்னது? இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இது மொத்தமாவே இந்த ராஜ் அண்ட் ரீட்டான்றது மொத்தமாவே ஆப்ஜெக்ட் இடத்துல வந்திருக்கு. ஏன்னா ராம் தான் அந்த செயலை செய்யறா. என்ன செயல் செய்யறாங்க? கூப்பிடுற செயல், கால்டு. யார கூப்பிடுறாங்க? ராஜ் அண்ட் ரீட்டாவை. சோ அவங்க தான் வந்து அந்த ஆக்ஷனை அடையிறாங்க, கூப்பிடுற. ஸோ சூஸ் த ப்ரோனவுன் இன்ஸ்டெட் ஆஃப் ராஜ் அண்ட் ரீட்டா. சோ இந்த ராஜ் அண்ட் ரீட்டாக்குள்ள ப்ரோனவுன் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ராம் பத்தி கேட்கவே இல்லை. சோ நம்ம ராஜ் அண்ட் ரீட்டா எங்க ஆப்ஜெக்ட்ல வந்திருக்காங்க? ரெண்டு பேரா இருக்காங்க, ப்ளூரலா இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்ம எது எடுத்து எழுதணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தெம் எழுதுமா, தே எழுதுமா, வி எழுதும்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோ ராஜ் அண்ட் ரீட்டா சப்ஜெக்ட்ல வந்திருந்தா நம்ம தே எழுதி இருக்கலாம். பட் ராஜ் அண்ட் ரீட்டா எங்க வந்திருக்காங்க? ஆப்ஜெக்ட்ல வந்திருக்காங்க. அதனால நம்ம தெம்ம தான் நம்ம சூஸ் பண்ணணும். கிளியரா உங்களுக்கு? சோ நம்ம தெம் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம தெம்மே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சீதா வென் டு த பார்க் வித் ராணி. சீதா வந்து ராணியோட பார்க்குக்கு போனாங்க. திருப்பி அதே மாதிரிதான் நீங்க என்ன பண்ண வேண்டும்? ஒரு சென்டென்ஸ் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? சீதாவை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட், வென்ட்ன்றதுதான் இங்க செயல், அதுதான் வேர்பு. டு த பார்க் அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? சோ இங்க யார பத்தி கேட்டிருக்காங்க? ராணியோட ப்ரோனவுன் கேட்டிருக்காங்க. ராணி எங்க வந்திருக்காங்க? இங்க. ராணி தான் சீதாவோட சேர்ந்து பார்க்குக்கு போகணும். சோ ராணி வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். சோ கண்டிப்பாக நம்ம ஹர் தான் இங்க செலக்ட் பண்ணணும். கரெக்டா? ஷீ வந்து சீதாக்கு தான் ஷி சரியாக படும். ராணிக்கு வந்து ஹர். ஷீ வென்ட் டு த பார்க் வித் ஹர்ன்றத நம்ம மொத்த சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதுவீங்க? சீதா வென்ட் டு த பார்க் வித் ஹர். ஏன்னா ராணியோட ப்ரோனவுன் தான் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பாருங்க. ராணி ஆ சீதா அ டவுட். ராணி வந்து சீதாவை ஒரு டவுட் கேட்டாங்க. விச் ப்ரோனவுன் கேன் பி யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ராணி? ஸோ திருப்பி அதே மாதிரி தான் நான் ஒரு வாட்டியும் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றது எல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது சப்ஜெக்ட். ஆஸ்ட் இங்க கேட்கறது தான் வந்து ஒரு செயல், வினைச்சொல். இது வந்து சீதா, இந்த ஆப்ஜெக்ட். சோ இங்க யார பத்தி கேக்குறாங்க? ராணி பத்தி கேக்குறாங்க. சீதா பத்தி கேட்டிருந்தா ஹர் எழுதுவீங்க. சீதா வந்து ஹர். ராணி பத்தி கேட்டிருக்காங்க. ராணி வந்தா இங்க ராணிக்கு ஷீ. ஓகேங்களா? ஷீ ஆஸ்ட் ஹர்ன்றத ஷீ ஆஸ்ட் சீதா. அப்படி ஷீ யார் இங்க? ராணி. சோ நவுன், இது எல்லாமே நவுன் தானே? சீதாவும் ராணியும். அண்ட் எந்த எந்த நவுனோட ப்ரோனவுன் கேட்டிருக்காங்க? ராணியோட நவுனு தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஷீ தான் நம்ம எழுதணும். கரெக்டா? சோ வி வில் கிளிக் த ஆன்சர். இதே மாதிரி குவிஸ் மாதிரி நான் பண்ணி வச்சு பாக்குறதா இருந்தா பாத்துக்கோங்க. கமா. இப்ப இதுக்கு ஆன்சர் நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். ஷீ ஹிட் டேஷ். டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஹிம் வருமா, ஹீ வரும்? அடுத்தது பாய்ஸ் பிளேட் வித் டேஷ். ஷீ வருமா, ஹர் வரும்? வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆஃப் தே? தெம் வருமா, அஸ் வரும்? Subject pronoun of the noun Ram and I. அடுத்தது
ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆஃப் த நவுன் ராம் அண்ட் ராஜ். சப்ஜெக்ட் கேக்குறாங்களா ஆப்ஜெக்ட் கேக்குறாங்களா கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க. டேஷ் ஃபெட் இட். டேஷ் ஃபெட் இட். ஷியா ஹரா. ஆப்ஷன்ஸ்ல எதுல ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ். நீங்க இதா அதான்ற மட்டும் ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆஃப் த ப்ரோனவுன் ஐ? ஐயோட ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் கேட்டிருக்காங்க. ராம் தேங்க்ட் ராஜ். சூஸ் த ப்ரோனவுன். ராஜ்ன்றத கூட ப்ரோனவுனை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹியா ஹிம்மா. சீதா ஹெல்ப்ஸ் ராம் அண்ட் ராஜ். சூஸ் த ப்ரோனவுன் ஆஃப் த என்னது த நவுன் சீதா. சீதாவோட ப்ரோனவுனை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் ஒன். The dog chased dash. Choose the pronoun. Cata itta. கடகடன் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாமா? இப்போ நீங்க ஆன்சர்ஸ் சொல்லலாம் சாட் பாக்ஸ்ல. She hit dash. Very good. She hit him. he இங்க எழுத மாட்டோம் ஏன்னா இங்க ஆப்ஜெக்ட்ல கேட்டிருக்காங்க, அதனால him தான் நம்ம எழுதணும். வெரி குட், எக்ஸலண்ட். பாய்ஸ் பிளேட் வித். இங்க பாய்ஸ் இருக்காங்க, அவங்க இந்த பொண்ணோட விளையாடினாங்க. அப்ப இங்க வந்து இதுவும் வந்து ஆப்ஜெக்ட்ல வந்திருக்கு, சப்ஜெக்ட்ல வரல. அதனால இங்க பாய்ஸ் பிளேட் வித் ஹர் இருந்தா கரெக்டான ஆன்சர். வெரி குட். வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆஃப் தே? தேவோட ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்னது? நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஆக்டிவிட்டி மூலியமாவும் காமிச்சிட்டேன், உங்களுக்கு போர்ட்லயும் சார்ட் மூலியமாவும் காமிச்சிட்டேன். தெம் என்றது தான் தேவோட ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆஃப் த நவுன் ராம் அண்ட் ஐ. ராம் அண்ட் ஐ, அதாவது இங்க சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஐ வந்துட்டாலே நான் என்ன சொன்னேன், வி தான் வரும் சப்ஜெக்ட்ல வந்தா. ஆப்ஜெக்ட்ல வந்தா அஸ் வரும். பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க, சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஸோ கண்டிப்பாக வி தான் எழுதும். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆஃப் த நவுன் ராம், சீதா அண்ட் ராஜ். இப்போ ராம், சீதா அண்ட் ராஜோட ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் கேட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் கேட்கல, ஞாபகம் இருக்கட்டும். அப்போ நிறைய பேர் இருக்காங்க, ப்ளூரல் இருக்காங்க. அப்போ தே வருமா தெம் வருமா? கண்டிப்பாக தெம் தான் வரும், ஏன்னா ஆப்ஜெக்ட்ல கேட்டிருக்காங்க. அதே சப்ஜெக்ட்ல கேட்டிருந்தா தே எழுதலாம். பட் நம்மள இங்க ஆப்ஜெக்ட் கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ஃபெட் இட். ஸோ நான் இங்க டேஷ் ஃபெட் இட். இப்போ இது வந்து சப்ஜெக்ட்ல தான் இடம் காலியா இருக்கு. இவ்வளவு நேரம் ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு இருந்தது, இப்போ சப்ஜெக்ட். ஸோ இங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ஒரு கேர்ள் இருக்காங்க, ஒரு டாக் இருக்காங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், விலங்குகளுக்கு இட்ன்றது உபயோகம் பண்ணலாம், ஏன்னா நம்மளுக்கு அதோட ஜெண்டரை தெரியாது. ஸோ நம்ம இதை இட்டுன்றது கூப்பிடலாம். அப்ப இங்க வந்து ஷீ இருக்கு, ஹர் இருக்கு. இங்க ஏன் ஹர் போடக்கூடாது, ஏன் ஹர் எழுதக்கூடாது? ஏன்னா ஆப்ஜெக்ட்ல இல்ல. சோ இவள் அதை அதற்கு சாப்பாடு கொடுத்தா. ஃபீடோட பாஸ்டன்ஸ் ஃபெட். அதனால ஷீ ஃபெடட். இந்த பொண்ணு பேர் சீதாவா இருந்தா சீதாக்கு பதிலா நம்ம என்ன எழுதுவோம், ஷீ ஃபெடட். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆஃப் ஐ. ஐயோட ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் மீ. வெரி குட். ராம் தேங்க் ராஜ். இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். ராஜ் எங்க இருக்காங்க, ஆப்ஜெக்ட்ல இருக்காங்க. என்ன செயல் நடந்துட்டு இருக்கு, நன்றி சொல்ற செயல் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. அப்போ ராஜுக்கு வந்து ஹிம் தான் எழுதுவோம். ராம் பத்தி கேட்டிருந்தா ஹி எழுதலாம். பட் நம்மளுக்கு ராஜ பத்தி கேட்டிருக்காங்க, அதனால ஹிம் தான் நம்ம எழுதணும். சீதா ஹெல்ப்ஸ் ராம் அண்ட் ராஜ். சூஸ் த சீதாவோட ப்ரோனவுன். இங்க சீதா சப்ஜெக்ட்ல வந்திருக்காங்க, அதனால ஷி. இங்க ராம் அண்ட் ராஜ் பத்தி கேட்டிருந்தா நம்ம தெம் சூஸ் பண்ணலாம். பட் சீதா பத்தி தான் கேட்டிருக்காங்க, அதனால ஷி. கடைசியாக த டாக் சேஸ். நிறைய பேர் இந்த பிக்சரை பார்த்த உடனே கேட்னு எழுதிடுவாங்க. பட் கேட்ன்றது ஒரு நவுன்.
இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? சூஸ் த ப்ரோனவுன் கேட்டிருக்காங்க. அப்போ கேட்டுக்கு பதிலா என்ன ப்ரோனவுன் எழுதுவீங்க? வெரி குட், இட்ன்றது ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் சொல்லிவிட்டீங்க. வெரி குட். ஸோ இதுதான் ஆன்சர்ஸ். நம்ம செஷனும் டைம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கறதா இருந்தா பார்த்துருங்க. ஸோ ஷீ hit him, the boys played with her, object pronoun of they is them, fourth one pronoun of noun is Ram and I is we, Ram, Sita and Raj ஓட pronoun, object pronoun என்னன்னா them, subject pronoun வந்தா they எடுத்திருக்கலாம். She fed it, I ஓட object pronoun me, Ram thanked Raj, Raj ஓட pronoun கேட்டிருக்காங்க him, இங்க சீதா ஓட pronoun கேட்டிருக்காங்க she, இங்க cat ஓட pronoun கேட்டிருக்காங்க, அதனால it. வெரி குட். ஸோ உங்களுக்கு எல்லோருக்குமே இந்த செஷன் இந்த வாட்டி புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ப்ரொனவுன்ஸ்னா என்ன, சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட இன்னும் ஃபோனிக்ஸ் கத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு கிராமர் கிளாஸ் பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம். இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார்.